எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எஸ்கேப் த ஹங்க்ரி வார்ம் டவர் ஃபார் பிரெயின் ரோட்ஸ் தான் விளையாட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடல, இப்போ ஏன் நான் இந்த மாதிரி குட்டி வீடியோ போட்டிருக்கேன்னா, எனக்கு கொஞ்சம் நாளாக ஃபீவர் கேஸ். ஸோ முந்தா நேற்று தான் ஃபீவர் வந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹங்க்ரி வார்ம் டவரில் தான் எஸ்கேப் ஆக போகிறோம். ஐயோ ஓகே கைஸ். ஸோ இந்த வார்ம் இருக்குல்ல கைஸ், நம்ம 6-7 வார்ம் தான் நம்மளை இப்போ துரத்த போகுது. ஸோ அதை துரத்துற கேப்பில் நம்ம போய் பிரெயின் ரோட்ஸை தூக்க போகிறோம். சரி வாங்க, நான் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ டியூட்டோரியல் போயிட்டுருக்கு. ஓகே வாங்க மக்களே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், பிரெயின் ரூட்ஸ்லாம் இருக்கா. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னும் கொஞ்சம் மேலே என்ன கைஸ் இது எலிஃபெண்ட்டில் பனானாலாம் இருக்குது. சரி ஓகே, ஸோ நம்ம மேலே போய் கொஞ்சம் பார்க்கலாம். பிகாஸ் நம்மளால் ஏற முடியும். நம்ம 0 ஸ்பீடை வச்சு கூட ரொம்ப தூரம் ஏறலாம். ஏன்னா ஏதோ பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூபிக்ஸ் கியூப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் சேஃப் ஜோன்ஸ் டு டாட்ச் த வார்ம்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியாக தாங்க இருக்குது இந்த கேமு. ஸோ நல்லா இருக்குது கைஸ், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி திக் பக்குனே இருக்குது. அந்த வார்ம் வந்துருமா வராதான்ட்டு. ஓகே லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு எதாவது பிரெயின் ராட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு எடுக்கலாம் கைஸ். பிகாஸ் நம்ம பிரெயின் ராட்ஸ் வந்துட்டு இந்த எபிசோடில் வந்துட்டு ஒரு 2 பிரெயின் ராட் எடுக்கலாம். அதுவும் நல்லா ஒரு 500-600 தர மாதிரி எடுக்கலாம். அண்ட் தென் நான் ஃபீவர் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா பெரிய வீடியோஸ் போடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே மேலே போகலாமா? அன்காமன் வந்தாச்சுமா நம்ம ரேர் போகலாம் கைஸ். ஏன்னா அன்காமன் ரேர்லாம் காமன் அன்காமன்லாம் வேஸ்ட்டாக தான் எப்போவுமே இருக்குது. ஓகே ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், மேலே போயிட்டே இருக்கலாம். இன்னும் வார்மை காணுமே, நம்ம மெயின் பீஸான வார்மையே காணோம். அவனே இன்னும் வரல. நம்ம பாட்டுக்கு மேலே போயிட்டுருக்கோம். சரி ஓகே போகலாம். 8 ரோபக்ஸ்க்கு வார்மை வந்துட்டு ஸ்லீப் பண்ண வைக்கலாம் போல். ஓகே லெட்ஸ் கோ. வந்தாச்சு. கொக்கோசினோ, பெங்குவினோ, கேங்ஸ்டர் ஃபுட்டேரா, ஏதோ கோழிலாம் இருக்குது கைஸ். பம்பினி க்ரோஸ் சீனி கைஸ். $200 எடுக்க முடியல கைஸ். ஓகே ஒரு வேளை கிராவிட்டி காயில் அந்த மாதிரி எதாவது வாங்கணுமா? ஒன்றும் புரியலையே. சரி ஓகே கைஸ், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா $120 per second தாத்தா சஹோர் இருக்குது கைஸ். எலஃபண்ட் ஆஃப் ஃப்ரிகோ எடுக்க முடியலையே. அழுத்தி தான் கைஸ் நான் பிடிக்கிறேன்னா எடுக்க. ஓகே இது எவ்வளோ பர் செகண்டு? $120 per second போடுங்க மக்களே. ஸ்டார்டிங்லேயே ஒரு $100 per second ஒன்று எடுத்தாச்சு. லெட்ஸ் கோ. வாங்க நம்ம இந்த தாத்தா சஹூரை போய் வச்சுட்டு வந்துடலாம். வந்துட்டு மேக்ஸ் அவுட் பண்ணி விட்டுடலாமா? ஓகே லெட்ஸ் கோ. $120 per second. ஓகே லெட்ஸ் கோ. நம்மளுக்கு இது நிறையா காசு வந்துட்டுருக்கு பாருங்கள். அதுக்குள்ளே $450. ஸோ இப்போ நான் அதை $133 per second பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு சூப்பர் பேர் விளையாட பார்க்கலாம். அண்ட் தென் இன்னொரு விஷயம், நான் ஏன் ஸ்வாடியோகோ கேம் விளையாடல அப்படின்னா, நான் என் ஃபோன் வந்துட்டு ரொம்ப நாளாக நான் மைண்ட் கிராஃப்ட் கேம் ப்ளே போடல. ஏன்னு நீங்கள் நிறைய பேர் டவுட் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா என் ஃபோனில் ஏதோ கிளிச் ஆகி மைண்ட் கிராஃப்ட் ரெக்கார்டிங் பண்ணும்போது கேமே லேக் ஆகுது. ஸோ மைண்ட் கிராஃப்ட் கேம் ப்ளே என்னால் போடவே முடியல, சுத்தமாக போடவே முடியல. கேம்குள்ளே போனால் ரெக்கார்டே பண்ண முடியல. ஸோ அந்த இஷ்யூ போக வைக்கிறதுக்காக நான் என் ஃபோனை ஃபார்மேட் பண்ணேன் கைஸ். ஸோ அப்போ வந்துட்டு ரோப்ளாக்ஸ், மைண்ட் கிராஃப்ட், ஸ்வாடியோகோ, ஸ்கேரி டீச்சர் எல்லா கேமுமே டெலீட் ஐயோம்மா கைஸ். அந்த ஹங்க்ரி வார்ம்குள்ளேயே போச்சு. சரி ஓகே கைஸ், எல்லா கேமுமே வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சு. ஸோ ரோப்ளாக்ஸ் நான் ஏன் மறுபடியும் விளையாடுறேன்னா, என்னோடய ஐடியை போட்டு ரிகவர் பண்ணிட்டேன். பட் ஸ்வாடியோகோ பண்ண முடியல. ஸோ என்னால் அந்த கேம் ப்ளே விளையாட முடியல. ஸோ ஸ்வாடியோகோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம வந்துட்டு இது சூப்பர் பேர் அட்வென்ச்சர் விளையாடலாம். ஓகே 6-7 வார்ம் வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம இங்கே போய் ஒழிஞ்சிடலாம். ஸோ 2 வார்ம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு வார்ம், கீழே ஒரு வார்ம்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோனில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் போகலாம் கைஸ். லீரிலி, இந்த ஸ்மினினா இதெல்லாம் கூட என்னால் எடுக்க முடியல. ஏன் இப்படி? எனக்கு தெரிஞ்சு கிராவிட்டி காயில் வாங்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், கண்டிப்பாக கிராவிட்டி காயில் வாங்குற மாதிரி தான் ஏதோ ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஓகே ஹங்க்ரி வார்ம் ரெட் கலரில் காட்டுது.
ஓகே நம்ம ரெட் கலர் க்ரீன் கலரில் மாற்றிட்டு ஐயோ நான் சொன்னேனா இல்லையா மேலே ஒரு வார்ம் இருக்குன்ட்டு. ஸோ கீழேருந்து ஒன்று துரத்தேன், மேலேருந்து ஒன்று துரத்திக்கிட்டு இருக்கு கைஸ். செம ஹார்டாக இருக்குது இந்த கேமு. ஹார்டாக ஐயோ வந்துட்டான்டா ஹங்க்ரி வார்ம். ஹார்டுன்னு சொல்ல முடியாது கைஸ், இது ஃபன்னாகவும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது அதுதான் இந்த கேமு. ஸோ இந்த வார்ம் போக போக பின்னாடியே நைஸாக போயிடலாம். வாமு அண்ணா வாமு ஐயோ திரும்ப போகுது, ஏன்னா இந்த அக்கா மேலே ரெட்டாக கட்டுது. குதிச்சிருடா கண்ணா. குதிச்சாச்சு கைஸ். ஓகே நல்ல வேலை ஜம்ப் ஆப்ஷன் எல்லாம் எடுக்கலை. ஓகே அதை வாம் பின்னாடி அதில் வாழ்க்கிட்டேயே போகலாம். அது இந்த ஐயோ வந்துருச்சு. அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் எதுக்கு அதோட தலை மேலே போட்டிருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகே நத்திங் ஓவர் ஹியர், நுபினி, ஸ்வினினா, பனனிதா அதெல்லாம் தான் இருக்குது. நம்ம நல்லா ரேர் பின்னட் $120 ரேர் அந்த ரேஞ்சில் தான் எடுப்போம். ஸோ இந்த அக்கா மேலே ரெட் கலரில் காட்டுது, அப்போ இந்த அக்காவை துரத்தி வார்ம் வரும். எப்படிடா அந்த அக்காவுக்கு மட்டும் கரெக்டாக அந்த வார்ம் வருது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே ஸோ இந்த வார்ம் முன்னாடி இந்த அக்கா மேலே ரெட் கலரில் இருக்குது, இந்த அக்கா மேலே ரெட் கலரில் இருந்தால் வார்ம் துரத்திட்டு வரும். ஸோ வார்ம் துரத்திட்டு வரும்போது நம்மளை பிடிச்சிடும். ஸோ நம்ம சேஃபாகவே இருக்கணும், இந்த அக்கா பின்னாடியே போகக்கூடாது. அம்மா தாயே நீ முன்னாடி போமா, நான் பின்னாடி வரேன். ஓகே ஸோ என்னையாவது ஏறிக்கிட்டே இருக்கேன், நானும் வந்துக்கிட்டே இருக்கேன். ஓகே மேக்கீனி பனனீனி அப்புறம் கெங்கை என்னென்னமோ வச்சுருக்காங்க. இந்த கோழி என்னால் எடுக்க முடியல. ஓகே கைஸ் நம்ம இந்த மேக்கீனி பனானினி எடுத்துக்கலாம். $14 ரொம்ப கம்மி தான், நம்மளால் இதான் எடுக்க முடியுது இப்போதைக்கு. லெட்ஸ் கோ. மேக்கீனி பனானினி எடுத்தாச்சு. எத்தனை பனானினி? சிம்பன்சினி பனானினி, மேக்கீனி பனானினி, என்னென்னமோ பனானாஸ் வச்சுருக்காங்க. ஓகே அப்கிரேட் பண்ணுறோம். அப்கிரேட் $400 போடுங்க மக்களே. நிறைய செய்கிற மாதிரி நம்ம பிரெயின் அவுட் எடுத்தாச்சு. இப்போ $600 வேறு லெவல் போடுங்க. ஓகே ஸோ நம்ம மேக்கீனியமும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். $531 லெட்ஸ் கோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டவர் ஏறலாமா? ஓகே கேஸ் நம்ம கொஞ்சம் நான் கொஞ்ச நேரம் கிரைண்ட் பண்ணிட்டு மற்றவங்க பேஸெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போவோம். தென் என்னென்னலாம் வாங்க முடியுது. கியர் ஷாப்பில் வந்துட்டு ட்ராப்பும் கிராவிட்டி காயில் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிராவிட்டி காயில் போட்டால் தான் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும்னு நினைக்கிறேன். தென் ட்ராப் வந்துட்டு பிளேஸை ட்ராப் பண்ணுறதுக்கு அப்படி தான் இருக்கும். சரி ஓகே நம்ம இந்த கிராவிட்டி காயில் வாங்கிட்டு போக பார்க்கலாம். அண்ட் தென் டேசர் கன் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் நாங்கள் ஒரு பாஸ்வேர்டு மாதிரி ஐயோ கைஸ் எனக்கு வேறு ஃபாஸ்ட்டாக ஓட முடியல. அங்கே ஒரு பாஸ்வேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. போச்சு தேங்க் காட் இங்கே சேஃப் ஜோன் டென்ஷனில் அவுட் ஆகிருப்போம். ஓகே கேஸ் நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள். நான் பாட்டுக்கு வந்தேன் கேஸ், திடீர்னு கீழே விழுந்துட்டேன். ஸோ அங்கே அந்த அக்கா டேஞ்சரஸ் அக்கா இருக்காங்களே, ட்ராப் போட்டுட்ருக்கா கைஸ். அக்கா நீங்கள் ரொம்ப மோசம்க்கா, ட்ராப் போட்டு எங்களெல்லாம் மாட்ட வைக்காதீங்கக்கா. ஐயோ துரத்துக்கு நான் பார்க்கவே இல்லை. போச்சு. ஸோ கடவுளே நான் அதை பார்க்கவே இல்லை கைஸ், நான் பாட்டுக்கு முன்னாடி ஓடிட்டு. அவங்க மட்டும் என்ன டேசரில் அடிக்கிறாங்க, என்னால் அவங்க டேசரில் அடிக்க முடியலை. ஏன் இந்த கொடுமை அக்கா, அவங்கள மட்டும் எனக்கு எப்படியாவது தள்ளி விட்டுருணுக்கா. ஓகே ஸோ அது ரெட் ஆகுது, நம்ம உடனே சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துடுவோம். மனன்னு ஓடிடலாம் கைஸ், வாங்கி சீக்கிரமாக ஓடிடலாம். ஸோ இந்த அக்கா மலை எப்போவுமே ரெட்டாக இருக்கு, ஏன்னு எனக்கு தெரியல. போச்சு இப்போ நம்ம ரெட் ஆகிட்டோமா? சரிங்க நிற்போம். ஓகே லெட்ஸ் கோ, ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம் கைஸ். நம்ம மேலே போகிறதுக்கு கோடி வருஷம் ஆகிடும். ஸோ இதோட பார்ட் 2 இதோட வியூ டார்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 120 வச்சுக்கலாம், ரொம்ப கம்மி தான். ஸோ 500லேருந்து 120க்கு குறைச்சிட்டேன். ப்ளீஸ் கொஞ்சம் நான் பார்ட் 2 போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரமாக ஓடி வந்து மேலே வரைக்கும் வந்துட்டேன். ஓகேவா, நான் கட் பண்ணிட்டேன் ரொம்ப நேரமாக ஓடுனனால. ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா, என்னால் எந்த பிரெயினாட்டையுமே தூக்க முடியல. இங்கே பாருங்க, நான் திடீர்னு கீழே போயிட்டேன். ஸோ என்னாச்சு தெரியுமா, அதெல்லாம் செம்ம கிளிச்சு கைஸ். ஸோ என்னாச்சு தெரியுமா, நான் அந்த பிரெயினாட் எடுக்கலான்னு குதித்தேன், புசுக்குன்னு கீழே விழுந்துட்டேன். அந்த வாமும் எனக்கு கொண்டுடுச்சு. ஸோ நிறைய கிளிச்சஸ் இருக்குது கைஸ் இந்த கேமில், அதை சீக்கிரமாக அவங்க ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை என் ஃபோனுக்கு தான் கிளிச் ஆகுதா இல்லை மொபைல் பிளேயர்ஸுக்கு மட்டுமான்னு தெரியலை. ஓ மை காட், கோகோஃபான்டோ எலிஃபான்ட்டோ வச்சுருக்கோம். அண்ட் தென் கேர்கர் கூர் அண்ட் 1x1 பார்த்தீங்களா என்னென்னமோ வச்சுருக்கானுங்க. நம்மக்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே. ஓகே ஸோ நான் கிராவிட்டி காயில் வாங்கியிருக்கேன், எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியலையே, அதே ஜம்ப் ஹைட்டு தான். எனக்கு டிஃப்ரென்சஸ் எதுவும் தெரியலை கைஸ்.
சரி ஓகே. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நான் கண்டிப்பாக இதோட பார்ட் 2 இல்லைனா சூப்பர் பேட் அட்வென்ச்சர் இதை போடுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் எல்லாம் கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் போட்டிருப்பேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா பை பை. See you next video.